தமிழகத்தில் ஜோசப் விஜய் தலைமையில் புதிதாக பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழகம் அரசு அமைந்தது முதல் பலதரப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக விவசாயிகளுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்களுக்கு குறையாமல் ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்க பணியாளர்கள், தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் வேணுகோபால், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் முருகேசன் ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் சென்ராஜ் முன்னிலையில் 100க்கு மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது குறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் கூறும்போது, வேணுகோபால் மாநில தலைவர் தமிழக விவசாய சங்கம். இன்று தமிழக விவசாய சங்கம், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கம் இணைந்து ஆவின் பாலுக்கு விலை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் பால் விலை உயர்த்தி கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு உயர்த்துவார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே கடன் தள்ளுபடி அறிவித்து மிக குறைவாக அறிவித்து அது போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகவே எங்களுக்கு தனியார் பால் நிறுவனங்களை காட்டிலும் குறையாமல் உயர்த்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 44 ரூபாய் கொடுப்பதாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு 50 ரூபாயாக கிடைச்சாதான் இந்த பாவின் நிறுவனத்தை காப்பாற்ற முடியும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல கர்நாடகா அண்டை மாநிலங்களைப் போல ஊக்கத்தொகை ரூபாய் 5 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆவின் இந்த அளவுக்கு மோசமான நிலை வந்ததுக்கு காரணமாக அரசியல் தலையீடு. ஆகவே அரசியல் தலையீடு இல்லாமல் தேர்தல் நடத்தி அதற்கு பொறுப்பாளர்கள் இந்த உண்மையான பால் உற்பத்தியாளர்களுக்கு இருக்க வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் தலையீடுனா எந்த கட்சி தலையீடு? இதுவரைக்கும் இருந்த ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாமே பொதுவாக யார் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்குது. ஆனா யாரும் குறிப்பிட்டு போட வேண்டியதில்லை. அது வரைக்கும் ஆட்சியில் நடந்து அப்படிதான் நடந்துட்டு இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. தாவேகா அரசியல் தலையீடு இருக்கா? இப்போ இல்ல, இது வரைக்கும் அவங்க ஆரம்பிக்கல. இனிமேல் அது தலையீடு இருக்க கூடாது. எந்த அரசியல் கட்சியும் இருக்கக்கூடாது. பழைய கட்சி சரி, புதிய கட்சி, எந்த கட்சி அரசியல் தலையீடு இல்லாமல் உண்மையான பால் உற்பத்தியாளர்கள் தான் பொறுப்புக்கு வரணும். அப்பதான் இதை காப்பாற்ற முடியும். அந்த வகையில் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு முதன்மை கோரிக்கையாக வைக்கிறோம். தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு விலை ஏற்றுவதால் ஆவின் நிறுவனம் மூடப்படும் அபாயத்தில் உள்ளது என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் முருகேசன் குற்றம் சாட்டினார். அனைவருக்கும் வணக்கம். 31/7/26 இன்று கோவை மாவட்டம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் அண்ணன் டி வேணுகோபால் அவர்களின் தலைமையிலும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கோவை முருகேஷ் ஐயா, நானும் மாவட்ட தலைவர் எம் சின்னராஜ் அவர்களுடைய தலைமையிலும் மற்றும் உள்ள இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய விவசாய பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தவிடு, தீவனம், புண்ணாக்கு, இந்த மாதிரி அடர் தீவனம், உலர் தீவனங்களுடைய விலை அதிகமா இருக்குது. மாட்டினுடைய விலை 75,000 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டு பால் கொள்முதல் விலையை அதிகப்படுத்திட்டாங்க. உதாரணமா தனியார் நிறுவனங்கள் ஹட்சன், அரோமா, ஆரோக்கியா போன்ற நிறுவனங்கள் எல்லாமே 1 லிட்டர் பால் விவசாயிகிட்ட இருந்து கிட்டத்தட்ட 55 60 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க விற்பனை 65, 75, 85 சொல்லி விற்பனை விலை கொடுக்கறாங்க. இது ஆவின் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. எப்படின்னு சொன்னா, ஆவின் நிறுவனம் சராசரியா லிட்டர் 50 ரூபாய்க்கு 45 to 50 ரூபாய்க்குள்ளதான் விற்கிறாங்க. இப்ப கொள்முதல் விலையை 1 லிட்டருக்கு பசுப்பாலுக்கு ரூபாய் 50, எருமைப்பாலுக்கு ரூபாய் 60 கொடுத்தாதான் இது கட்டுப்படியாகும். அதே நேரத்துல விற்பனை விலையும் உயர்த்தணும். உயர்த்தினாதான் அந்த கொள்முதல் விலைக்கு சரி பண்ணி வர முடியும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வின் காரணமாக விவசாயிகள் வந்து பல்வேறு கட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில வறட்சி, தீவன தட்டுப்பாடு, இப்படி பல்வேறு காரணங்களால தனியார் நிறுவனங்கள் வந்து விலையை வந்து கூட்டி கொடுக்கிற போது தனியார் நிறுவனத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விவசாயிகளும் அங்க பால் ஊத்த போயிருவாங்க. ஆவின் நிறுவனங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு வந்து விவசாய பால் உற்பத்தியாளர்கள் தான் ஒரு விழுதுகள். அந்த மாதிரி இருக்கும்போது ஆவின் நிறுவனத்தை ஒரு தாய் நிறுவனம், அந்த ஆவின் நிறுவனத்தை காப்பாற்றணும்னா விற்பனை விலையும் உயர்த்தணும், அதே மாதிரி பால் கொள்முதல் விலையும் உயர்த்தணும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள், பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் பணியாட்கள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.